மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து BYD ஆட்டோ 3 டோக்கியோல வந்து வச்சிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கு. என்ன பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஜப்பான்ல இருந்தே நிறைய பேர் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சார்ஜிங் வந்து என்ன மாதிரி டைம் எடுக்குதுங்க, அதுதான் ரொம்ப ஒரு பெரிய பாயிண்டா பார்க்குறாங்க நிறைய பேர். இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் சார்ஜரில் உங்களுக்கு நிறைய விதமான கெப்பாசிட்டியில் இருக்கு. 25 கிலோவாட்லேருந்து 50 கிலோவாட், 100 கிலோவாட், 150, 200 அப்படின்னு இருக்கு. BMW ஷாப்புக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மிஷின் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோவாட் ஹவருக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மிஷின். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ சார்ஜிங் போடுவோம். நீங்கள் இது காசுக்காக பார்க்காதீங்க. இப்போ காசுக்காக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் போகிறதா இருந்தால் இப்போது 50 கிலோவாட் போங்க, அது கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் 100 கிலோவாட் போகலாம், அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஏன்னா நம்ம வந்து 85 கிலோவாட் வரைக்கும் சார்ஜ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9% உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியில் இருக்குது. இப்போ எவ்வளோ வேகமாக சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57 கிலோவாட்டில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு 80 வரைக்கும் போகிறதுக்கான அங்கே பாருங்க 85 மேக்ஸிமம் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து 9% போட்டேன் இல்லைங்களா. இந்த இனிஷியலாக இந்த 0%லேருந்து இந்த 80-70% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இப்போ வந்து பாருங்க 85.9 நம்ம சார்ஜ் போட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, 9 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம 9% சார்ஜ் போட்டோம் இல்லைங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 31% உங்களுக்கு காட்டுது பாருங்க. சார்ஜ் ஆரம்பிச்சு 18 நிமிடம் ஆகுது, 50% வந்திருக்கு. 9லேருந்து 50% உங்களுக்கு வெறும் 18 நிமிஷத்துலயே வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சார்ஜ் போட ஆரம்பிச்சு வெறும் 13 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த 13 நிமிஷத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 40% வரைக்கும் 9லேருந்து 40% வந்திருக்கு. 56%க்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரண்ட் பவர் பாருங்க 50.2 கிலோவாட்டுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்க. 24 நிமிஷத்துல நம்மளுக்கு 60% வந்து 9%லேருந்து 60% வரையும் உங்களுக்கு சார்ஜ் ஆயிருக்குதுங்க. மொத்தமா 9லேருந்து 80% வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 38 நிமிஷம் ஆயிருக்குங்க. 38 நிமிஷத்துல நம்மளுக்கு 80% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே 85% உங்களுக்கு ஆன உடனே இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 31.4 அதுக்கு மாறி இருக்கிறது உங்களால வந்து பார்க்க முடியும். 90% வந்து உங்களுக்கு ஆயிருக்கு. 48 நிமிஷம் எடுத்திருக்கு நம்மளுக்கு 9%லேருந்து 90% வரையும் வரதுக்கு. 90% 92% உங்களுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு 31.6 கிலோவாட்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. 96% வரும்போது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு டிராப் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். 17.3 கிலோவாட்ல தான் உங்களுக்கு சார்ஜிங் ஆயிட்டு இருக்குது. ஸோ 99% வந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சார்ஜிங் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 நிமிடம் வந்து ஆகுதுங்க. டிராப் ஆயிருக்கு பாருங்க. 9.4 கிலோவாட்டுக்கு டிராப் ஆயிருக்கு. இருக்கிறதுலே இதுதான் லோவஸ்ட் டிராப். ஸோ ஹையர் த பர்சன்டேஜ் போகும்போது பவர் வந்து லோயர் ஆகுது அப்படின்றத நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்க, 100% சார்ஜ் ஆயிடுச்சுங்க. மக்களே இப்போ நம்மளுக்கு ஓவரால் வியூ வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த வாகனத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா 9% இருந்து ஒரு 100% உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு எடுத்துக்கின்ற நேரம் 59 நிமிஷம் உங்களுக்கு வந்து எடுத்துருக்குங்க.